Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம். ரவை வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து ஒரு பணியாரம் தான் செய்ய போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். அடுத்தது 500 mlக்கு தயிர் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து நமக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இது மூடி அரை வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை வரைக்கும் அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 கேரட்டு, 2 குடமிளகா அதையும் சேர்த்து இதில் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க கடாயில். 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டு நம்ம ரவா பேட்டர் இருக்கு இல்லையா அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் நம்ம எப்போவுமே இட்லி பேட்டரில் தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டது இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. தண்ணி விட்டு நமக்கு இட்லி பேட்டர் அளவுக்கு நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பணியாரம் கல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சூடான பிறகு நம்ம கலந்து வச்சோம் இல்லையா மாவு அதை இதில் போட்டுக்கலாம். பணியாரம் மாதிரி போட்டு மூடி சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு வற்றக்கல் எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சர் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு. அடுத்ததாக ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்க்க போகிறோம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட பணியாரம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு குக் ஆகணும். திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.